6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த யூடியூப்ல அதிகமாக பார்ப்பேன். அப்போ அந்த டைமில் பீக்கில் இருந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து எப்படின்னா, அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு, இந்த பொம்மை கார்லாம் இருக்குல்ல, அந்த காரை வச்சு அந்த காரில் இருக்கிற மோட்டர் கட்டி இந்த ஒரு கார்ட்போர்டில் வந்து வச்சு இந்த ஹார்ட் லூப் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு உள்ள ஐஸ் கட்டி ஊற்றி அதில் ஃபேன் போட்டு அதில் காற்று ஏர் கூலர் இருக்கிறது, அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வந்து நிறைய அப்போ பீக்கில் இருந்தது. அப்போ அந்த மாதிரி டைமில் எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது இந்த யூடியூப் சேனல் அதிகமாக பார்ப்போம்ல, அந்த பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். சரி, நாமளும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம்னு ஒரு ஐடியா இல்லை. அப்போ எங்கெல்லாம் ஃபோன் இல்லை. அப்போல்லாம் அந்த யூடியூப்ல வந்து எங்கள் அம்மா ஃபோனில் தான் பார்ப்பேன். அப்போ எங்கள் அம்மா ஆஃபீஸ் போயிடுவாங்க. எங்கள் அம்மா ஃபோன் அதிகமாக தரமாட்டாங்க, சும்மா வாங்கி பார்ப்பேன். அது பண்ண அவ்வளோ. அப்போ பணம் விடும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, சரி எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன், அவனும் நான் கொஞ்சம் க்ளோஸ். சரி, அவன் வீட்டில் அவன்கிட்ட ஃபோன் இருக்கு, சேனல் இருந்துச்சு. இந்த மாதிரி சேம் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதே மாதிரி அந்த ஏர் கூலரு, அப்புறம் அதே ஃபேனு, அப்புறம் இந்த வினிகரும் அப்புறம் அந்த சோடாவும், அதாவது ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி பாட்டில் வச்சு அதுக்குள்ளே வினிகரும் சோடாவும் வந்து, அப்புறம் இந்த கேசிக் பவுடர் இருக்குல்ல, கேசிக் பவுடர் போட்டு அது போட்டு அப்படியே வாழ்க்கை மாதிரி இப்படியே வரும். வாழ்க்கை கேரசினே இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் வந்து அப்போ பண்ணிட்டு இருந்தது. அதெல்லாம் பண்ணி ஒரு சேனல் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து அப்போதான் வந்து லைக் எப்படின்னா கொரோனா ஸ்டார்டிங் அப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, இது இந்த மாதிரி லீவில் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நல்லா தான் போயிட்டு இருந்த சேனல். அப்போல்லாம் வந்து இப்போ அந்த தெருவு இருக்கும், தெருவில் போயிட்டு எல்லாரும், அதாவது எல்லா வீடும் தெரியும், மேக்ஸிமம் எல்லா வீட்டிலும் தூந்துரும். எல்லா வீட்டிலும் வந்துட்டு அவங்க ஃபோன் வாங்கி எல்லா ஃபோனும் கிடைக்கிற ஃபோன், எப்போ ஃபோன் ஓரம் ஃபோன் வாங்கிட்டு கொடுங்க, அப்படி 1 செகண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் போட்டு சப்ஸ்கிரைப் நாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்களே பிள்ளைங்க வாங்கி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா ஜாலியாக இருந்தது. அப்போ சின்ன வயசுல அது ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, ஆனால் அவர் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு சரின்னு விட்டுட்டு அப்புறம் அந்த கொரோனா அப்படியே பீக் வருது. அதாவது நாங்கள் நியூஸில் கேட்டுட்டு இருப்போம், லைக் அந்த ஊரில் இவ்வளோ கொரோனா, அதனால இங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுல்லாக லாக்கு, இந்த ஊர் ஃபுல்லாக லாக்கு அப்படி கேட்டுட்டு இருந்தேனாங்க. கடைசியில் எங்கள் தெருவில் லாக் போட்டு எங்கள் வீட்டு, அதாவது வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அந்த மாதிரி இருந்த டைமில் வந்து வீட்டுக்குள்ளே இருந்ததுனால இப்போ பக்கத்து வீட்டில் இருந்து அவங்களுக்கு ஃபோன் வராது, வீடியோ பண்ண கிடைக்க முடியாது, அதே பண்ணுறோம். ஆனால் நிறைய பிளான் இருந்தது. ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இது பண்ணிட்டு எங்கள் அக்கா எடிட்டிங் நல்லா போவோம், அவள்கிட்ட நான் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அவள் எனக்கு சொல்லி தர, அப்போ நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் எடிட்டிங், இந்த கேமராவில் அப்போயே தமிழ்லாம் இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் வச்சு தமிழ்லாம் பயணம் அப்போ அதை வச்சு பண்ணிட்டு இருந்தது. சரிட்டு அப்படியே போகுது. அப்புறம் அவ்வளோதான், ஒரு 2-3 மாதம் கழிச்சு 8th அப்போ 8th ஸ்டார்டிங்கில் மறுபடியும் நான் அப்போ தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா ஒரு புது ஃபோன் வாங்குறாங்க. எங்கள் அப்பா புது ஃபோன் வாங்கும்போது எங்கள் அப்பா கையில் இருக்கிற பழைய ஃபோன் எங்கள் அம்மா கை வருது, எங்கள் அம்மா கையில் இருக்கிற பழைய ஃபோன் எங்கள் அக்கா கை வருது, எங்கள் அக்கா கையில் நான் அவசர் பண்ணி இப்போ என் கையில் ஒரு ஃபோன், அதாவது ரொம்ப பெரிய ஃபோன்லாம் இல்லை, சாம்சங் J7 ஒரு ஃபோன். சரி, இந்த ஃபோன் வச்சு எப்படியாவது பண்ணணும். அப்போ யூடியூப்லாம் பார்க்கும்போது இந்த ட்ரைபோர்டு, அப்புறம் இந்த லைட், அதெல்லாம் வச்சு இந்த ஸ்டுடியோ செட்டப் லைட்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணுவோம். அப்போலாம் பண்ணிக்கும் போது நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு ஐடியா. இந்த 2 லிட்டர் பாட்டில் இருக்குல்ல, 2 லிட்டர் பாட்டில் அப்படியே கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த கோயில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக்ஸ் அப்படியே பையாக விற்றுருப்பாங்க. அப்படியே நிறையா இருக்கும், அதெல்லாம் அப்படியே பையாக இருக்கும்போது ஒரு செல்ஃபி ஸ்டிக், அதாவது அப்போ வாங்கின ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு, அந்த செல்ஃபி ஸ்டிக் வச்சு நான் என்ன பண்ணேன், இந்த நடுவில் வச்சுட்டு உள்ள கல்லெல்லாம் போட்டு மண்ணு போட்டு அது 2 லிட்டர் பாட்டில் வச்சு கண்டென்ட் கிரியேஷன் தான். அப்போ கண்டென்ட் கிரியேஷனா என்னன்னு தெரியாது, அல்காரிதம் என்ன அது இதுன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் பண்ணணும்னு ஒரு ஆசை பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் ரீச் இல்லை, அதே மாதிரி நான் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஒரு 2-3 மாதம் அப்படியே போயிடுச்சு. யூடியூப் சேனலை விட்டேன். அப்போ எதுவும் சரியாக இல்லை, அப்போ விட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு காரணத்தினால விட்டுட்டு அப்புறம் 9th போச்சு. 10th கண்ணு மூடி கண்ணு தொடக்கத்தில் 9th 10th முடிச்சு. அப்புறம் 11th 12th நான் என்ன பண்ணேன், வேறு ஸ்டேட்டில் போய் படித்ததுனால ஹாஸ்டல் 11th 12th ஹாஸ்டல்ன்றதுனால ஃபோனை யூஸ் பண்ண முடியல, ஹாஸ்டலில் ஃபோன் அலோடு இல்லை, அதனால் யூடியூப் சேனலில் எது பண்ண முடியாது. அப்புறம் 11th 12th முடிச்சு. இப்போ காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ண எதுக்கு யோசிச்சுட்டு அப்போலாம் வந்து ஒரு இவங்களாம் என்ன பேசுவாங்க, அவங்களாம் என்ன பேசுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு விட்டுட்டேன். அதையும் அப்படியே பிக் பண்ணிவிட்டு அப்புறம் கம்முன்னு காலேஜ், அப்புறம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 வருஷம் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, இப்போ வந்துட்டு தேர்ட் இயர் வரேன். காலேஜ் தேர்ட் இயர் இப்போ முடிச்சு, செகண்ட் இயர் முடிச்சு, தேர்ட் இயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் ஸ்டார்டிங் கம்பெனி இன்டர்ன்ஷிப்பில் இருக்கேன். மைண்டில் ஓடினே இந்த 1 மாதம் ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும், மறுபடியும் புதுசாக ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்து இப்போ வந்து கையில் ஒரு நல்ல லேப்டாப் இருக்குது, ஒரு நல்ல ஃபோன் இருக்குது, ஐஃபோன் இருந்தால் தான் வீடியோ எடுக்கணும் அப்படிலாம் இல்லை, இருக்கிறத வச்சு சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இப்போ ஒரு ட்ரைபோர்ட் வாங்கினேன். 400 ரூபா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ட்ரைபோர்டு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம்.
பெருசா கேமராலாம் வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை, இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் அப்படியே போக போக ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையே இருந்தேன். சரி ஏதாவது நல்ல நாளாக பார்த்து எடுப்போம் அப்படின்னு. அப்புறம் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். எடுத்து ட்ரெஸ் எல்லாம் டிக்டாப்பாக போட்டு பயங்கரமாக அடிக்கிறோம், பயங்கரமாக செட்டப் பண்ணி அப்படிலாம் இதெல்லாம் யோசிச்சேன். வேலைக்கு ஆகுது எடுத்து அவங்க சும்மா எடுத்து வச்சுட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டி பேச ஆரம்பிச்சிட்டேன். லைக் ஸ்கிரிப்ட் எழுதி அப்படியே நான் நோட்டில் எழுதி வச்சிருக்கேன், என்ன நல்லா பேசலாம் அப்படி இப்படிலாம் யோசிச்சு எழுதலாம் வச்சு எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் யோசிச்சேன், நம்மளுக்கு எதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட், மொதல் வீடியோ மஜாவா நம்மளால என்ன பேச முடியுமோ பேசுவோம், என்ன தோணுதோ பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மஜாவை பேசியிருக்கேன் தான் நினைக்கிறேன். பேசியிருக்கேன் இந்த டைம் கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கோட்பாடோட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எப்படி போகலான்னு தெரியல, மஜாவாக போகும்னு நினைக்கிறேன். எல்லா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரும் கேட்கணும் தான், அந்த ஃபாலோ அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையிலே என்ன மாதிரி கண்டென்ட் போட போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணுவேன், ஏதாவது கண்டிப்பாக ஒரு கோல் செட் பண்ணி எல்லாம் எனக்கு இருக்கிற கோல்ஸ் செட் பண்ணி அதை நோக்கி அதை சேலஞ்சாக ஏதாவது பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஆனால் சம்திங் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், ஏதாவது சேலஞ்சிங் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி தான் பண்ணல. கரியர் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து கரியர் எப்படி டெவலப் பண்ணலான்ற ஒரு கான்செப்டோட தான் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண மீன்ஸ் லைக் எனக்கு பிடிச்சது அப்லோட் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், இல்லைனா ஏதாவது கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணேன் அவ்வளோ. மற்றபடி நார்மலாக ஒரு சேனல் தான், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் சரி ஜாலி பண்ணுறோம்.